सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 2/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர், நன்மை செய்பவர் மற்றும் மூதாதையர்கள். பிராமணனிலிருந்து தேவதைகளே, பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அவர்களின் 2 ரூபங்களில் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 2 ரூபங்கள் எவை, அதை தெரிந்திருக்கிறீர்களா? அந்த 2 ரூபங்கள், ஒன்று அனைவரின் பூர்வஜ் மாணவர், அதாவது மூதாதையர்கள், மற்றொன்று அனைவரின் பூஜைக்குரியவர். அப்படி மூதாதையர் மற்றும் பூஜைக்குரியவர் பூஜையின் கூடவே மகிமைக்கும் தகுதியானவராக இருக்கவே செய்கிறார்கள். அப்படி நான் தான் அனைத்து மத ஸ்தாபகர்கள் மற்றும் அனைத்து மதங்களின் ஆத்மாக்களின் மூதாதையர் என்று தன்னுடைய 2 ரூபங்களின் நினைவு இருக்கின்றதா? பிராமணரிலிருந்து தேவதையாகுபவர், அதாவது ஆதி சனாதன தர்மத்தின் ஆத்மாக்கள் விதை, அதாவது தந்தை மூலமாக நேரடியாக தண்டு ரூபத்தில் இருக்கின்றார்கள். கல்ப விருட்சத்தின் படத்தில் கூட உங்களுடைய இடம் எங்கே இருக்கின்றது? மூலஸ்தானம்தான் இல்லையா? அப்படி மூலமானது தண்டு, அதன் மூலமாகத்தான் அனைத்து மதங்கள் என்ற கிளைகள் உருவாகின்றன. அப்படி மூல ஆதாரமானவர், அதாவது அனைவரின் மூதாதையர் பிராமணரிலிருந்து தேவதையாகுபவர் ஆவார்கள். அந்த மாதிரி பூர்வஜானவர்கள், அதாவது ஆதி தேவ் மூலமாக ஆதி படைப்பாக இருப்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மூதாதையர் மேல் மரியாதையும் அன்பும் இருக்கின்றது. ஒவ்வொரு காரியத்தின் ஆதாரமாக, குலத்தின் மரியாதைகளின் ஆதாரமாக, பழக்க வழக்கத்தின் ஆதாரமாக மூதாதையர்கள் இருப்பார்கள். அப்படி அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர் மற்றும் நன்மை செய்பவர் பூர்வஜானவர் ஆவார். நீங்கள் ஆவீர்கள். அப்படி தன்னுடைய உயர்ந்த ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? பூர்வஜுடைய ஸ்வமானம் இருக்கும் காரணத்தினால் மூதாதையர்களின் ஸ்தானத்திற்கும் சுயமரியாதை இருக்கின்றது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் தெரியாதிருந்த போதிலும் பாரத பூமி, அதாவது மூதாதையர்களின் ஸ்தானத்தை மகத்துவத்தின் பார்வையோடு பார்க்கிறார்கள். கூடவே அனைத்து மகான் பிராப்திகளின் ஆதாரமான சகஜ யோகா மற்றும் வேறு எந்த விதமான யோகா மற்றும் ஆத்மீக சக்தியின் பிராப்தியின் கேந்திரமாக பாரதத்தை தான் நம்புகிறார்கள். பாரதத்தின் நினைவு சின்னமான கீதா சாஸ்திரத்தையும் அனைத்து சாஸ்திரங்களின் உயர்ந்த மரியாதைக்குரிய சாஸ்திரமாக நம்புகிறார்கள். அறிவியல் மற்றும் அமைதி இரண்டிற்கும் பிரேரணை கொடுக்கக்கூடியது கீதா சாஸ்திரம் என்று நம்புகிறார்கள். தன்னுடைய பூர்வஜானவர்களின் படங்கள் மற்றும் வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பதற்கும் மற்றும் கேட்பதற்கும் மனதில் ஆர்வம் உருவாகிறது. முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால், நினைவு இல்லாத காரணத்தினால், விருப்பம் இருந்த போதிலும் மதம் மற்றும் தேசத்தின் வேற்றுமை இருக்கும் காரணத்தால் அந்த அளவு அருகில் வர முடிவதில்லை. இந்த அனைத்து விஷயங்களின் காரணமாக அந்த அனைவரின் மூதாதையர்களாக நீங்கள்தான் இருக்கின்றீர்கள். எப்படி உலகாய முறையில் கூட தன்னுடைய பூர்வஜானவர்களின் பூமி, அதாவது இடத்தின் மேல், படங்களின் மேல், பொருட்களின் மேல் மிகுந்த அன்பு ஏற்படுகிறது, அதே போலவே தெரிந்தும் தெரியாமலும் பாரதத்தின் பழைய பொருட்கள் மற்றும் பழைய படங்களின் மதிப்பு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களிடம் இன்று வரை இருக்கின்றது. அந்த மாதிரி பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பூர்வஜ் ஆத்மாக்கள் நாம்
இந்த நேரம் மனம், சொல் மற்றும் செயல் மூலமாக என்ன காரியம் செய்கிறோம் மற்றும் எந்த எண்ணத்தை உருவாக்குகிறோமோ அது அனைத்து ஆத்மாக்கள் வரை சென்றடைகிறது என்ற இந்த மகா மந்திரத்தை எப்பொழுதும் நினைவு வைக்கிறீர்களா? தண்டு மூலமாகத்தான் அனைத்து கிளைகளுக்கும் சக்தி கிடைக்கிறது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் உங்கள் மூலமாகத்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மற்றும் அனைத்து சக்திகளின் பிராப்தி இயல்பாகவே ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த அளவு கவனம் இருக்கின்றதா? பூர்வஜானவரைத்தான் அனைவரும் பின்பற்றி நடப்பார்கள். எனவே எந்த எண்ணம், எந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களோ அதை ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம ரூபத்தில் அனைவரும் பின்பற்றுவார்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் மற்றும் காரியத்தையும் செய்கிறீர்களா? பூர்வஜ ஆத்மாக்கள் உங்களின் ஆதாரத்தினால் இந்த உலகின் காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம் இருக்கின்றது. எப்படி நீங்கள் சத்தோப்பிரதானமாக உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் முழு உலகத்தின் இயற்கை மற்றும் வாயுமண்டலம் பொற்காலத்தின் சத்தோப்பிரதானமாக இருக்கின்றது. அப்படி காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம், இயற்கையின் ஆதாரம் பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்கள் மேல்தான் இருக்கின்றது. என்னுடைய காரியத்தின் ஆதாரம் நான் செய்த காரியத்தின் கணக்கின் அனுசாரம் விளைவாக என்னவோ அதுதான் இருக்கும் என்று அப்படி மட்டும் நினைக்காதீர்கள். ஆனால் பூர்வஜ ஆத்மாக்களின் கர்மங்களின் விளைவுகள் தன்னையும் சேர்த்து அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் படைப்பு சக்கரத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் மகான் ஆத்மாக்களா? அப்படிப்பட்ட நினைவில் இருப்பதினால் எப்பொழுதும் கவனம் இருக்கும். எந்தவிதமான அலட்சியமும் வராது. சாதாரண மற்றும் வீணான எண்ணம் மற்றும் காரியம் நடக்காது. எப்பொழுதும் இந்த உயர்ந்த பொசிஷன் அதாவது நிலையில் இருந்தீர்கள் என்றால் மாயை ஆப்போசிஷன் எதிர்ப்பு செய்யாது. உங்களுடைய பொசிஷனின் எதிரில் அதுவும் நமஸ்காரம் செய்யும். 5 விகாரங்கள் மற்றும் 5 தத்துவங்கள் உங்கள் எதிரில் அடிமையின் ரூபத்தில் வந்துவிடும். மேலும் 5 விகாரங்களுக்கு அரை கல்பத்திற்காக விடைபெற்று சென்றுவிடு என்று ஆணையிட்டீர்கள் என்றால் அவை உடனே சென்றுவிடும். இயற்கை சதோப்பிரதானமாக சுகம் கொடுப்பதாக ஆகிவிடும். ஒருவேளை பூர்வஜின் பொசிஷன் மூலம் எண்ணத்தினால் ஆணையிட்டீர்கள், ஆனால் அது அப்படி நடக்கவில்லை என்று இருக்கவே முடியாது. அதாவது இயற்கை மாற்றத்தில் வரவில்லை மற்றும் 5 விகாரங்கள் விடைபெறவில்லை என்ற இது இருக்கவே முடியாது. புரிந்ததா? அந்த மாதிரி உயர்ந்த ஸ்வமானத்தை நாலாபுரங்களிலும் உள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு தந்தை நினைவூட்டுகின்றார். அனைவருமே வரிசை கிரமமாகவோ இருக்கத்தான் இருக்கிறார்கள். நல்லது. அப்படி அனைவரின் ஆதாரமானவர் மாயா மற்றும் இயற்கையின் பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட நிரந்தர அதிகாரி, நிரந்தரமாக தன்னுடைய பூர்வஜ் பொசிஷனில் நிலைத்திருக்கக்கூடிய தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் உயர்ந்தவராக மற்றும் சக்திசாலியாக ஆக்குவதற்கு பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்பவர்களுக்கு, அந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர், மாஸ்டர் சர்வசக்திவான், ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நிர்மல் சாந்தா தாதியுடன். நீங்கள் உங்களை பூர்வஜானவர் என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது வெளிநாட்டிற்கு கூட தாதி சென்றிருக்கிறார் என்றால் எதற்காக சென்றிருக்கிறார்? அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தாதியை தன்னுடைய மூதாதையர் என்ற பார்வையோடு பார்ப்பார்கள். இந்த ஆத்மாக்கள் நம்முடைய உறவினர்கள், நம்முடையவர்கள் என்ற அந்த உணர்வு ஏற்படும், வைப்ரேஷன் ஏற்படும். ஆனால் எப்படி எப்பொழுது அவர்கள் நெருக்கத்தில் வருவார்களோ அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வைப்ரேஷன் அவசியம் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்த பார்வையோடு, உயர்ந்த ஆத்மாக்களின் பாவனையோடு, வைப்ரேஷன் மூலமாக, திருஷ்டி மூலமாக கொஞ்சம் பிராப்தி ஆகிவிட வேண்டும் என்ற இந்த பாவனையோடு தான் பார்ப்பார்கள். மேலும் பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். எப்படி மேகங்களுக்கிடையே மறைந்திருக்கும் நிலவு கவர்ந்தெழுத்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி மிக உயர்ந்த ஒன்று மற்றும் உயர்ந்த நபர் என்று அப்படி அனுபவம் செய்வார்கள். ஆனால் ஞானமில்லாத காரணத்தினால் மேகங்களுக்கிடையே இப்பொழுது அனுபவம் செய்கின்றார்கள்.
மேகங்களுக்கிடையே கொஞ்சம் கிரணங்கள், கொஞ்சம் குளுமை தென்படும். மேலும் தெளிவாக அடைவதற்காக ஈர்க்கப்படுவார்கள். அப்படி மூதாதையர்களின் பிரத்யக்ஷம் செய்வதற்கான சேவைக்காக சிலர் சாக்காரத்தில், சிலர் ஆக்காரத்தில், அதாவது சூக்ஷ்ம உலகில் பொறுப்பாளர் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் ஒருவர் மற்றொருவரின் சகயோகியாக இருக்கின்றார்கள். அப்படித்தான் அல்லவா? நீங்கள் அனைவரும் கூட உங்களை சகயோகி என்று நினைக்கிறீர்கள்தான் அல்லவா? பொறுப்பாளராகவோ ஒருவர்தான் ஆவார். ஆனால் காட்சியோ சக்தி சேனைக்கு நடக்குமா அல்லது ஒருவருக்கு மட்டும் நடக்குமா? எப்படி தந்தை மூலமாக குழந்தைகளுக்கு காட்சிகள் கிடைக்கின்றது, குழந்தைகள் மூலமாக தந்தைக்கு கிடைக்கிறது, அதே போலவே பொறுப்பாளரான ஒரு ஆத்மா மூலமாக அனைத்து சகயோகி ஆத்மாக்களின் காட்சியும் கிடைக்கும். ஒருவேளை அனைவரும் அங்கு சென்று விட்டீர்கள் என்றால் மற்றபடி இங்கு யாரை பார்ப்பதற்காக வருவார்கள்? மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். பின்பு ஈர்க்கப்படுவார்கள். அனைத்தும் ஒரு தடவையிலேயேவா தென்படும்? வியாபாரியாக இருந்தாலும் கூட அனைத்து பொருட்களையும் ஒரே தடவையில் வெளியில் எடுத்து விடுகிறாரா என்ன? ஒவ்வொரு விஷயத்தின் மகத்துவம் வைத்துக்கொண்டே பின்பு அதை முன்னுக்கு வைப்பார்கள். நாடகப்படி ஒவ்வொரு ரத்தினத்தின் மதிப்பு வேறு வேறு நேரத்தில் மற்றும் வேறு வேறு நிலையில் பிரத்யட்சமாகும். எனவே நாலாபுறங்களிலும் நினைவு சின்னமாக கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு இடத்தில் மட்டுமா இருக்கின்றன? பின்போ ஒரே இடத்தில் அனைவரின் கோயில்கள் கட்டப்பட்டு விட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ரத்தினத்தில், ஒவ்வொரு ஸ்தானத்தில் வேறு வேறு விதமான சேவையின் மகத்துவம் இருக்கின்றது. எனவே நாலாபுறங்களிலும் கோயில்கள் இருக்கின்றன. நாலாபுறங்களிலும் நினைவு சின்னங்கள் இருக்கின்றன அல்லவா? கிராமத்திலும் நினைவு சின்னம் இருக்கும். பூர்வஜானவர்கள் உங்களுடைய நினைவு சின்னம் இல்லாத எந்த ஒரு இடமும் இருக்காது. அந்த மாதிரி கிராமம் ஏதாவது இருக்கின்றதா? தீதிஜி அவர்களுடன் உங்களுடைய விமானம் வேகமானதா அல்லது தாதியினுடையதா? அவர்களுடையது விமானமோ ஸ்தூலமானது மற்றும் உங்களுடையது அது அறிவியலின் விமானம் மற்றும் உங்களுடையது அமைதியின் விமானமாகும். அறிவியலின் படைப்பவர் அமைதியாகும். அமைதியின் சக்தியிலிருந்துதான் அறிவியல் வருகின்றது. ஆக படைப்பவர் சக்திசாலியானவராக இருப்பார் அல்லவா? எப்படி பொறுப்பாளர் ஆகியிருக்கும் உடன் இருப்பவர் விசேஷமாக இந்த நேரம் எந்த நிலையில் நிலைத்திருக்கின்றார்? காட்சிகள் அளிப்பவராகவா அல்லது வரம் அளிப்பவராகவா? மகாதானியாக இருக்கின்றார். என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றன அதை அவர் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று சுலபமாக தன்னுடைய சக்தி மூலமாக அனைவருக்கும் எண்ணத்தின் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக மைட்டின் அனுபவம் செய்விப்பது, லைட் மைட்டின் அனுபவம் செய்விப்பது என்ற இந்த வரதானம் இருக்கின்றது. அப்படி பொறுப்பாளராக ஒரு ரத்தினம் ஆகியிருக்கிறார். அதேபோல் இன்னும் மற்ற ரத்தினங்களும் ஆவார்கள். விசேஷமாக இந்த சேவைக்கான கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சேவைக்கான புது திருப்பம் நடைமுறையில் தென்படும். பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் யார் திரைச்சீலைக்கு உள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுது மேடைக்கு வருவதற்கான தைரியத்தை காண்பிப்பார்களோ அப்பொழுது புதிய திருப்பம் ஏற்படும். முழு நேரமும் பூர்வஜாக இருக்கக்கூடியவர் என்ற பொசிஷனில் நிலைத்திருந்து தன்னை தண்டு என்று புரிந்து அனைத்து கிளைகளுக்கும் சக்திகளின் நீரை கொடுங்கள். இல்லையென்றால் யார் வறண்டு போய் இருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் பசுமையாக்குங்கள். நல்லது. பார்ட்டிகளுடன் ஒவ்வொருவரும் தன்னை உலகிற்கு நன்மை செய்பவர் என்று புரிந்து கொண்டே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமாக உலகிற்கு நன்மை ஏற்பட வேண்டும். அந்த மாதிரி எண்ணம் மற்றும் காரியம் செய்கின்றீர்களா? எப்பொழுது ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்குமோ அப்பொழுதுதான் தனக்கும் மற்றும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். நான் உலக நன்மை காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் என்று தன்னுடைய வேலை எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். பொறுப்பாளர் தன்னுடைய வேலையை ஒருபொழுதும் மறப்பதில்லை. உலகாய முறையில் கூட ஏதாவது வேலை செய்பவர் தன்னுடைய வேலையை நன்றாக செய்யவில்லை என்றால் அவரை என்ன செய்வார்கள்? வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள்.
இங்கு யாரும் நீக்கப்படுவதில்லை, ஆனால் அவராகவே வெளியேறி விடுகிறார். அங்கு சம்பளத்தில் பிடித்து கொள்வார்கள் அல்லது வேலையிலிருந்து நீக்குவதற்கான எச்சரிக்கை கொடுப்பார்கள். இங்கே ஒருவேளை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் நாடகப்படி பிராப்தியின் சம்பளம் பிடிக்கப்பட்டு விடுகிறது. குஷி குறைந்து விடுகிறது, சக்தி குறைந்து விடுகிறது. தெரியவில்லை குஷி ஏன் குறைந்துவிட்டது என்று அவர்களே அனுபவம் செய்வார்கள். என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது விதத்தில் தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை, ஏதோ கொஞ்சம் நிச்சயம் தவறவிட்டு விடுகிறார்கள். அப்படி வேலையில் மிக நன்றாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? உலக நன்மை செய்வதை தவிர வேறு ஏதாவது எண்ணம் இருப்பது என்று அப்படி எதுவும் இருக்க முடியாது. ஒருவேளை எண்ணம் இருக்கிறது என்றால் வேலை முடிந்துவிட்டதா என்ன? அப்படி எப்பொழுதுமே தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை செய்து கொண்டே இந்த ஆன்மீக பொறுப்பை மறந்து விடுகிறீர்களா? நான் உலகிற்கு நன்மை செய்பவன் என்ற இந்த நிச்சயம் எப்பொழுதுமே இருக்கட்டும். எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு போதை இருக்கும். ஒருவேளை போதை குறைவாக இருக்கிறது என்றால் சேவையும் குறைவாகவே செய்வார்கள். எனவே தன்னுடைய வேலையில் எப்பொழுதும் மிக சரியாக இருங்கள். யார் வேலையில் மிக சரியாக இருப்பாரோ அவரை அனைவரும் நேர்மையானவர் என்ற பார்வையோடு பார்ப்பார்கள், உண்மையுள்ளவர் என்ற பார்வையோடு பார்க்கிறார்கள் அல்லவா? அதேபோல் யார் தன்னுடைய சேவையில் மிக சரியாக இருக்கிறாரோ அவர்தான் தந்தைக்கு உண்மையானவர் என்று தந்தையும் நினைக்கின்றார். ஒரு வகையினர் தந்தையின் நிச்சயத்தில் முழுமையானவர், ஆனால் தந்தையின் நிச்சயத்தின் கூடவே சேவையிலும் உண்மையானவராக இருக்க வேண்டும். இதுவும் பாடம்தான் அல்லவா? எப்படி ஞானத்தின் பாடம் இருக்கிறது, அப்படியே சேவையின் பாடமும் இருக்கின்றது. இதில் உண்மையாக இருப்பவர்தான் வரிசை எண்ணிலும் முன்னுக்கு செல்ல முடியும். வரிசை எண் மொத்த மதிப்பெண்களின் ஆதாரத்தில் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டே தனக்கும் சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய சேவை செய்து கொண்டு மற்றவர்களின் சேவையை மறக்கவும் கூடாது. அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டு தன்னுடைய சேவையையும் மறந்துவிடக்கூடாது. இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். அந்த மாதிரியானவரைத்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறுவது. ஆத்ம ஞானியாக இருக்கிறீர்கள், ஆனால் உலகிற்கு நன்மை செய்பவர்களாக தந்தை மூலமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகள்தான் ஆக முடியும். அப்படி தாய்மார்கள் மற்றும் சக்தி சேனை சக்தி ரூபத்தோடு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? தன்னுடைய பலகீனம் இருக்கிறது என்றால் சேவையிலும் பலகீனம் ஏற்பட்டுவிடும். எனவே சக்தி ரூபமாக சேவை செய்தீர்கள் என்றால்தான் வெற்றி கிடைக்கும். உங்களை சாதாரண மாதா என்று நினைக்காதீர்கள், ஜெகத் மாதா என்று நினையுங்கள். ஜெகத் மாதா என்றால் உலகிற்கு நன்மை செய்பவர். பாண்டவர்களும் தன்னை மகாவீர் என்று புரிந்து சேவையில் ஈடுபட்டு கொண்டுள்ளீர்களா? மகாவீரர்கள் கடினமானதை சுலபமாக ஆக்குபவர்கள். நினைவு சின்னமாக கூட சஞ்சீவினி மூலிகை கொண்டு வருவது எவ்வளவு கடினமாக இருந்தது. ஆனால் முழு மலையையுமே தூக்கி வந்தார். மகாவீர் என்றால் மலையை கடுகாக ஆக்குபவர். அந்த மாதிரி மகாவீராகி சேவை களத்தில் வாருங்கள். எப்படி உங்களுடைய நிலை இருக்குமோ அப்படி பிரதிபலன் கிடைக்கும். நடிகர் எப்பொழுது ஏதாவது ஒரு நடிப்பை நடிக்கிறார் என்றால், ஒருவேளை மேடை நல்லதாக இருக்கிறது என்றால் நடிப்பின் மதிப்பும் அதிகமாக இருக்கும். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே மேடை, அதாவது மனநிலை எந்த மாதிரி இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். சக்திசாலியான நிலை இருக்கிறதா அல்லது நடிக்க மட்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? தன்னுடைய நிலையிலிருந்து ஒவ்வொரு நடிப்பையும் செய்தீர்கள் என்றால் பின்பு எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என்று பாருங்கள். மதுபன் நிவாசிகளுடன் அனைவரும் தடையற்றவர்களாக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? இடைவிடாத யோகிகளாக இருக்கிறீர்களா? யோகா ஒரு பொழுதும் துண்டிக்கப்படுவதில்லையே. யார் மேல் அன்பு இருக்கிறதோ அந்த அன்பை நடைமுறையில் தெரிந்து நடந்து கொள்பவர் இடைவிடாத யோகியாக இருப்பார்கள். இன்றைய மகான் ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரும் அகண்டானந்த் என்றிருக்கிறது. ஆனால் அனைத்திலும் அகண்ட சொரூபமாகவோ நீங்கள்தான் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனந்தத்திலும் அகண்டம், சுகத்திலும் அகண்டம், அப்படி அனைத்திலும் அகண்டமாக இருக்கிறீர்களா? சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷனின் சகயோகம் இருக்கிறது.
பூமியின் சகயோகமும் இருக்கின்றது. அப்படி மதுபன் நிவாசிகளை பொறுத்தவரை இது சுலபமாகும். தீய தொடர்பில் மட்டும் வந்துவிடக்கூடாது. இன்னொன்று, மற்றவர்களின் அவகுணங்களை பார்த்து கேட்டு அதை பொருட்படுத்தாதவராக இருக்க வேண்டும். அப்படி இந்த விசேஷம் மூலமாக அகண்ட யோகியாக ஆக முடியும். ஒருவேளை யாருடைய தீய சேர்க்கையில் வந்து அல்லது அவகுணத்தை பார்க்கிறீர்கள் என்றால் யோகா துண்டித்து விடுகிறது. யார் யோகியாக இல்லையோ அவர் பூஜைக்குரியவராக ஆக முடியாது. ஒருவேளை யோகா துண்டிக்கப்படுகிறது என்றால் கொஞ்ச காலத்திற்காக பூஜைக்குரியவராக இருப்பார். சதா காலத்திற்கான பூஜைக்குரியவர் ஆக வேண்டுமல்லவா? அரைக்கல்பம் நீங்களே பூஜைக்குரிய சொரூபம், அரைக்கல்பம் ஜட சிலைகளுக்கான பூஜை, அந்த மாதிரி இருக்கிறீர்களா? நல்லது. வரதானம். பிரசன்னத்தின் முகமலர்ச்சியின் ஆன்மீக ஆளுமைத்தன்மை, பர்சனாலிட்டி தன்மையின் மூலமாக அனைவரையும் அதிகாரி ஆக்கக்கூடிய மகிமை மற்றும் பூஜைக்குரியவர் ஆகுங்கள். யார் அனைவரிடமிருந்து திருப்தியின் சான்றிதழை பெறுகின்றாரோ அவர் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கின்றார். மேலும் இந்த பிரசன்னத்தின் ஆன்மீக ஆளுமைத்தன்மையின் காரணமாக புகழ் பெற்றவராக, அதாவது மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவர் ஆகிவிடுகிறார். நற்சிந்தனையாளர், மகிழ்ச்சி நிறைந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக குஷியின், ஆதரவின், தைரியத்தின், இறக்கைகளின், ஊக்கம், உற்சாகத்தின் மூலம் என்ன பிராப்தி ஆகின்றதோ அந்த பிராப்தி யாரையாவது அதிகாரி ஆக்கிவிடுகிறது மற்றும் வேறு யாரையாவது பக்தனாக்கி விடுகின்றது. ஸ்லோகன். தந்தையிடமிருந்து வரதானத்தை பெறுவதற்கான சுலபமான வழி உள்ளபூர்வமான அன்பு வைப்பதாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।